லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சொன்னதுலாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார். அத வர பாரு, அவதான். நான் பாத்துக்கிறேன் சார். யோ, டயலாக்லாம் மறந்துடாத. மறக்க மாட்டேன் சார். நான் போடுற பஞ்சில் இப்பவே உங்க கையை பிடிச்சிக்கிட்டு கோவிலுக்குள்ள போங்க பாருங்க. அது மட்டும் நடந்துச்சுன்னு வையேன், உனக்கு தங்கத்துல திருவோடு பண்ணி தரேன். பேராண்டி பேராண்டி பாக்குறா பாக்குறா. சரி சரி, வா வா வா, நம்ம நழுவிடலாம், வா. வா. தாயே, நீ நல்லா இருக்கணும். ஒன்னதான் தாயே. நான் பிச்சையே போடலையே. நீ போடலன்னா என்ன? உன் புருஷன் அந்த கர்ணமகா பிரபு எனக்கு புது சட்டை தானம் பண்ணிருக்காரு தாயே, பாத்தியா? பிராண்டட் சட்டை தாயே. எல்லாம் நீ அவர் கூட சேர்ந்து வாழணும்னு வேண்டுதல் தான். கோவில் வாசல்ல 5க்கும் 10க்கும் பிச்சை எடுக்கிறவனா என்னையா அவரு இப்படி அக்கறையா கவனிக்கும் போது தாலி கட்டின பொண்டாட்டி நீ உன்னை எப்படி வச்சு பார்த்துப்பாரு. பாட்டி, சம்பந்தம் இல்லாத பஞ்சா இருக்கு. ஆமா, இத நான் எழுதியே கொடுக்கலையே. அவரை ஏங்க வைக்காத தாயே, மன்னிச்சு ஏத்துக்க. பிச்சை எடுத்தா பிச்சை எடுக்கிறதோட இருக்கணும். சும்மா குடும்ப பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல தாயே, நீ அவரு கூட சேர்ந்து வாழணும்னு பிராண்டட் சட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. நீ அவரு கூட சேர்ந்துட்டா எனக்கு என்னெல்லாம் செய்வாரு. நீயும் நல்லா இருக்கலாம், நானும் நல்லா இருக்கலாம். கொஞ்சம் கருணை காட்டு தாயே. பிச்சை, நீ பிச்சையா இருக்கேங்கிறதுக்காக பாவப்பட்டு விடுற. அவன் கிட்ட சொல்லு, அவன் தலை கீழே நின்னு தண்ணி குடிச்சாலும் ஏன் மனசு மாறாது. தாய் 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 போயா. வா பாட்டி. என்ன சார், என் நிலைமையை விட உங்க நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கே. இறக்கமே காட்ட மாட்டாங்க. என்ன பண்றது, என் விதி அப்படி. பட் நல்லா நடிச்ச. வெரி குட். சரி சார். கீப் இட் அப். ஓகே ஓகே சார். நீ வா பாட்டி. ஆஹா, அருமையான பிரசாதம். இந்தாமா, நீ எடுத்துக்க. இல்ல, சாமி கும்பிட்டுட்டு வந்து வாங்கிக்கிறேன். என்ன வேண்டுதல்? எனக்கு வேண்டுதல் இல்ல, உன் புருஷனோட வேண்டுதல் தான். ஏன் புருஷனா? ஆமா, நீ அவர்கிட்ட கோச்சிக்கிட்டு உன் அப்பா வீட்டுக்கு வந்துட்டியாமே. நீ மனசு மாறி அவர் கூட சேரணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காரு. பாக்க நல்ல மனுஷனா தெரியறாரு. அவரெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வாழ எப்படிமா உனக்கு மனசு வருது? சேர்த்துக்கமா. அக்கா, வயசுல பெரியவங்களா இருக்கீங்களேன்னு பாக்குறேன். இல்லன்னா என்னம்மா நீ பாக்க சினிமா நடிகர் கணக்கா இருக்காரு. அவர் கைய பிடிச்சிட்டு கோயிலுக்கு கெத்தா வராம நீ தனியா வந்ததும் இல்லாம நல்லது சொல்ற என்னையும் திட்டுற. இதுக்கெல்லாம் ஒரு நாள் வருத்தப்படுவ பாரு. ஒரு வருத்தமும் பட மாட்டேன். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அவனுக்கு இருக்கு. என்ன பாட்டி, ஒரு ஆளையும் தாண்டும் போது காதல் அதிகமாகும்னு பார்த்தா கோவம் தான் அதிகமாயிட்டு இருக்கு. ஆரம்பத்துல அப்படிதான் பேராண்டி இருக்கும், பாத்துக்கலாம். வாமா. அர்ச்சனை பண்ணணும் பூசாரி. உன் பேரு வித்யா தானே? ஆமா. ஏமா, நீ புருஷன்கிட்ட கோச்சுக்கிட்டு வந்துட்டியா? நீ மனசு மாறி உன் புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு சாமிக்கு வேண்டுதலை பண்ணிட்டு இருக்காருமா. காலையில இருந்து கோவில சுத்தம் பண்ணி சாமிக்கு 108 குடம் தண்ணி ஊத்திருக்காரு. இப்ப பால் அபிஷேகத்துக்கு வெளியில பால் வாங்க போயிருக்காருமா. அவர் வந்ததும் அபிஷேகம் முடிச்சிட்டு பூஜையை ஆரம்பிச்சிடலாம்.
ரெண்டு பேருமா சேர்ந்தே அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி பராசக்தி, பராசக்தி, ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. பேராண்டி பாக்குறா, உன் பொண்டாட்டி பாக்குறா. அப்ப எழுதி கொடுத்த டைலாக சரியா பேசல, அவ காதுல விழற மாதிரி பேச. ஏண்டா அவதான் உன்னை வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காள, நீ என்ன செஞ்சாலும் அவ மனசு இறங்க மாட்டேங்கிறா. அப்புறம் அவளுக்காக ஏண்டா நீ கஷ்டப்படுற? முட்டி வலிக்க ஒரு நாள் முழுக்க சைக்கிள் ஓட்டுன, இப்ப சாமிக்கு 108 குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துன, இப்ப வெறுங்கால்ல பால் குடம் எடுக்கிற. இப்படி தொடர்ச்சியா கஷ்டப்பட்டா உன் உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? எல்லாம் என் பொண்டாட்டிக்காக தான் பாட்டி. அவ என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் மொத்த கஷ்டமும் காத்துல அப்படியே கரைஞ்சு போயிடும். உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க அவ கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அவதான் உன்னை வெறுத்து ஒதுக்குறாளே. என்ன பண்றது, உனக்கு புரியுது, நானும் தானே தப்பு பண்ணிருக்கேன். அவ கோபம் நியாயம் தானே. அவ உடனே கூட சேரணும்னு அவசியம் கிடையாது பாட்டி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறினா கூட போதும். அவளுக்காக நான் எத்தனை நாள் வேணா காத்திருப்பேன். பாக்குறாளா? பாக்குறா பாக்குறா. ஓகே. டேய் பாத்துட்டு அப்படியே உன் பக்கமா வரா. பாட்டி, ஒருவேளை சாமி கண்ணு திறந்துருச்சோ? இப்பவே நீ கட்டி பிடிச்சு ஏத்துக்க போறாளோ? வா வா போலாம். சரி சரி வா. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. ஏய் வித்யா, நீ எங்க இங்க? ஓ, நான் கோயிலுக்கு வரேன்னு உனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதே. நான் கோவிலுக்கு வர விஷயத்த யாரும் உன்கிட்ட சொல்லவே இல்ல. இல்லையே, யாரும் சொல்லவே இல்லையே. ஏன் கிழவி, இதெல்லாம் உன் ஏற்பாடு தானா? நான் ஒண்ணும் பண்ணலையே. ஓஹோ, எதுக்கு இந்த மானங்கிட்ட பொழப்பு? நான் தான் மனசு மாற மாட்டேன்னு உறுதியா இருக்கேன்ல, அப்புறம் ஏன் ஆளை வச்சு எனக்கு ஐஸ் வைக்கிற? எல்லாம் உன் செட்டப்படி தெரியாத அளவுக்கு நான் முட்டாளா? இந்த மாதிரி கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருக்காம உருப்படியா ஏதாவது வேலை இருந்தா பாரு. நீ பால் கூட இல்ல, பூக்காவடி எடுத்தாலும் நீ நினைக்கிறது நடக்காது, தெரிஞ்சுக்கோ. என்ன பாட்டி, நீ பிளான் எல்லாம் லீக் அவுட் பண்ணிட்டியே. நான் எங்க லீக் பண்ண? உன் மூஞ்சிய பார்த்து அவளே கண்டுபிடிச்சிட்டா. என்ன பேராண்டி, உனக்கு சரியா ஆக்டிங் கூட பண்ண தெரியலையே. யார்? எனக்கு எனக்கு நடிக்க தெரியலையா? அத நீ சொல்ற, எல்லாம் என் நேரம். வா. ஓம் சக்தி பராசக்தி. கொடுங்க. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க உங்க பொண்டாட்டி கொடுத்து வச்சிருக்கணும். ஐயா போதும், ரீல் அறந்து போய் ரொம்ப நேரம் ஆகுது. விபூதியை கொடுங்க. சரி விடுங்க, நானே ஃபீல் பண்ணல, நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? வித்யா, என் கூட சேர்ந்து வராதன்னு சொல்லிருக்கேன்.
நீ சேர்ந்து வராதன்னு சொல்ற, ஆனா கடவுள் நம்மள சேர்ந்து வாழ சொல்லுது. இதுல நான் எதை ஃபாலோ பண்றது? ஆக்சுவலி இது சாமி போட்ட முடிச்சு வித்யா. சாமி போட்டு முடிச்சு அந்த கிழவி போட்டு முடிச்சு. ஏ கிழவி, நீ தானே கயிறு அவுத்து விட்ட? இல்ல வித்யா, அது சாமி. வாய் மூடு. சரியான முடிச்சு வைக்க கிழவியா இருக்கியே. உன் வயசுக்கு நீ செய்யற வேலை இதெல்லாம்? வித்யா, வித்யா, பாட்டி கம்மியார். இவளை எப்படி கரெக்ட் பண்றதுன்னே தெரியலையே. என்ன செஞ்சாலும் அசர மாட்டாளே. டேய், அவ வெறுப்ப முகத்துல காட்டினாலும் உள்ளுக்குள்ள சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு தான் போறா. விடாத விரட்டி போ. அப்படிங்கிற? ஆமா பேராண்டி. ஆட்டோ ஆட்டோ. எங்க போனோம்? அண்ணா, அரசனூருக்கு போகணும். ஒண்ணு கோவப்படலாம், ஆனா அந்த கோவத்தை இத்தனை நாள் மனசுல வச்சுக்க கூடாது. என்னது? தஞ்சை மேல உனக்கு இருக்க கோவம் நியாயமானதாம்மா, ஆனா அதுக்காக நீ அவரை ஒதுக்கி வைக்க கூடாதுமா. ஐயோ, எனக்கு உங்க ஆட்டோவும் வேணாம், ஒண்ணும் வேணாம், போங்க. அண்ணே தேங்க்ஸ் அண்ணே. சரிப்பா. இப்ப எதுக்கு என் பின்னாடி வந்துட்டு இருக்க? நான் உன் பின்னாடி வரல, நீ தான் என் முன்னாடி போற, அதனால நான் உன் பின்னாடி வரேன். ரொம்ப பழைய காமெடி, வேற ஏதாவது சொல்லு. இல்ல, அவ்வளோ தூரம் இந்த இருட்டுல நீ தனியா போறல, அதான். நான் தனியா போனா உனக்கு என்ன பிரச்சனை? என்ன நீ இப்படி கேட்டுட்ட? ஐ அம் யுவர் ஹஸ்பண்ட். நான் தானே உனக்கு பாதுகாப்பா இருக்கணும். உன் பாதுகாப்பு ஒண்ணும் எனக்கு தேவையில்ல. இல்ல வித்யா, இப்ப நீ தனியாள் இல்ல. இப்ப உன்னை நம்பி ஒரு ஸ்கூலே இருக்கு. அந்த ஸ்கூலுக்காக பல பகைகளை நீ சம்பாதிச்சு வச்சிருக்க. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம்ல. உன்னோட எதிரிகளால உனக்கு ஆபத்து வரலாம்ல, அதான் ஒரு சேஃப்டிக்கு. அப்படிலாம் எனக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்படியே வந்தாலும் என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். நீ கிளம்பு. ஏய், உன்னதான் சொல்றேன், பைக் எடுத்துட்டு கிளம்பு. நீ என்கிட்டயா பேசிட்டு இருக்க? உன் காது என்ன கேக்காதா? இல்ல, அது எப்படின்னா, இல்ல வேணாம், இது எனக்கு பிடிக்கல, என் கூட வராத, இந்த மாதிரி நெகட்டிவா பேசும்போதெல்லாம் என் காது கேட்காது. கொஞ்சம் அடைச்சுக்கோ. அப்படியா? ஆமா. இது ஏதோ சொல்லுவாங்க, அல்கோசாஃபோபியான்னு ஒரு வியாதியா. நீ என்ன பிரிஞ்சு வந்தல்ல, அப்ப இந்த வியாதி எனக்கு வந்துருச்சு. இந்த வியாதி குணமாக என்ன செய்யணும்? அப்படி கேளு. இந்த வியாதி குணமாகணும்னு வச்சுக்கேன், அது ரொம்ப ஈஸி வித்யா. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம், நான் உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன்னு பாசிட்டிவா பேசணும்னு வச்சுக்கோயேன், இந்த வியாதி குணமாயிடுமா? பேசுவியா? நீ சட்டையை கிழிச்சிட்டு ரோட்ல தெரிஞ்சாலும் நான் அப்படி பேச மாட்டேன். போடா. வித்யா, வித்யா, ஒரு நிமிஷம். ஒரு தடவை சொன்னா புரியாத உனக்கு? இல்ல, இப்ப நான் உன் புருஷனா உன் கூட வரல, உன் ஸ்கூல்ல வேலை செய்யற ஒரு வாத்தியார உன் கூட வரேன். சாயங்காலம் 6 மணியோட வாத்தியாருக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு, நீ கிளம்பலாம். இப்படியே ஊருக்கு போக ரொம்ப தூரம் இருக்கு, தனியால நீ எப்படி போவ? நீ வந்து பைக்ல ஏறு, போலாம். முடியாது. சரி, யாரோ ரோட்ல போறவங்க லிஃப்ட் கொடுத்ததா நினைச்சுக்கேன். ரோட்ல போறவன் வரவெல்லாம் லிஃப்ட் கொடுத்தாலாம் நான் பைக்ல ஏற மாட்டேன். அப்படியே உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும் தான் ஆசையா இருக்கு. ஆனா என்ன பண்றது, இப்ப நாம தான் பிரிஞ்சு இருக்கோமே. வித்யா, வித்யா,
அப்ப நீ என் கூட பைக்ல வர மாட்டல்ல? அதான் வர முடியாதுன்னு சொல்றேன்ல. அப்புறம் நீ தான் ஃபீல் பண்ணுவ. நீ போயிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓ ஓ, இதுக்கு மேல மானரோஷம் இருக்கிறவன் உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டான். நானும் சோத்துல கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடுறவன் தான். அப்படியா? ஆமா, சத்தியமா எனக்கு தெரியாது. இது உச்சபட்ச கட்ட அவமானம். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் இந்த இடத்துல நிக்க மாட்டேன். இப்பவே கிளம்புறேன். கிளம்பு. ஹிம்சை எவ்வளவு சொன்னாலும் புரியவே புரியாது. யாரு யாருன்னு கேக்குறல்ல. இந்த பக்கம் கொல்லிவாய் பிசாசு கத்துன்னு சொல்லுவாங்களே, அதுவா இருக்குமோ? நான் தான் கோவத்துல திட்டுறேன்னா அவன் நின்னு கூட்டிட்டு போக வேண்டியதானே. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அப்படியே தனியா விட்டுட்டு போயிட்டான். சுயநலவாதி. அவன் போன என்ன, என்னால தனியா வர முடியாதா? நான் போவேன், என்னால முடியும். எனக்கு என்ன பயம்? ஊர் எத்திரிங்க வந்தாலும் தைரியமா நிக்கலாம். ஆனா கண்ணுக்கு தெரியாத பேய்களை நினைச்சாதான் லேசா நடுக்கம் வருது. முருகா, வீடு போற வரைக்கும் நீ தான் எனக்கு துணையா இருக்கணும். முருகா 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 முருகா. அம்மா கூப்பிட்டியா? இல்லையே, நான் ஏன் உன்னை கூப்பிடுறேன்? அப்போ நான் கிளம்புவா? போ, நானும் உன்னை வர சொன்னேன். அப்படியா? ஓகே. சஞ்சய், சொல்லு வித்யா. வீட்டுக்கு தானே போற? ஆமா. ஏன்னா உன் கூட வர சொல்லி ரொம்ப கெஞ்சினல்ல. உனக்கு தனியா போறதுக்கு பயமா இருக்கோ? அப்படிலாம் இல்லையே. இல்ல, நீ ரொம்ப கெஞ்சி கேட்டதால நான் உன் கூட வரலான்னு இருக்கேன். பாவம், உனக்கு இந்த ஊர் புதுசு இல்ல, பயமா இருக்கும்ல. நீ ஒன்னும் இவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் வர வேணாம். இஷ்டப்பட்டு வந்தா ஓகே, இல்லன்னா நான் கிளம்புறேன். ஏய், என்னடா வரேன்னு சொல்ற? ரொம்ப தான் பிகு பண்ற. அப்போ இஷ்டப்பட்டு தான் வரல. ஒண்ணு வேணாம், நீ கிளம்பு. சரி வா. ஒண்ணு தேவையில்ல. பாருடா. சரி, எனக்கு தான் தனியா போக பயமா இருக்கு, துணைக்கு வா. அப்போ ஓகே. ஈகோவுல தீய வைக்க. என்ன? ஒண்ணு இல்ல, சும்மா ஏறு. ஏதாவது பேய் பயம் வந்துருச்சோ? அப்படிலாம் இல்லையே. சும்மா சொல்லு. எனக்கு சின்ன வயசுல இருந்து பேனா மட்டும் லேசா பயம், மத்தபடி எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன். ஊர்ல ஒரு தடவை பேயாட்டம் போட்ட, நீ பேய கண்டா பயன்னு சொல்றது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா ஒண்ணு, சாமி செய்யாத உதவியே எனக்கு பேய் செஞ்சிருச்சு. என்ன? ஒண்ணும் இல்ல. வண்டியை ஓட்டு.